ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் ஜாஸ். இப்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 10 ஆகுது. கரெக்டாக 10 நைட்டு, காலையில் இல்லை நைட்டு. இன்றைக்கி இது என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 இன்றைக்கு. ஸோ எங்களோட வெட்டிங் டேட் வந்துட்டு May 20. ஸோ இது எங்களோட 6th மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ ஹாப்பியாக என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லவ்வோட கேரோட என்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்ட என்னோடய பப்புக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ் வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து அதை அனிவர்சரிக்கு பண்ணிக்கலாம் சர்ப்ரைஸாக. ஸோ இப்போ வந்து குட்டியாக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வித் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டம்ஸோடு நம்ம வந்துட்டு இந்த சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆக்சுவலி ஸ்கூலில் இருக்கும்போதே வந்துட்டு நான் அதை யோசித்தேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யோசிக்கிறப்போ எனக்கு இந்த இடம் வேறு ஆந்திரா ரொம்ப புதுசு, எனக்கு யாரையுமே தெரியல, எங்கே போகணும், எதுக்கு யார்கிட்ட கேட்கணும், என்னென்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கொலீக், அவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பேன் நான், சீரியஸாகவே அவங்க ஃப்ரெண்டு தான். ஸோ அஸ்வினி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அச்சு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட ஐடியாஸ் நான் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களும் அவங்களோட ஐடியாஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சராக்கி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில பிளான்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது, பப்பு நிஜமாகவே சர்ப்ரைஸ் ஆவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன பிளான்னா, இப்போ என்கிட்ட கலர் பேப்பர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்கிட்ட கொஞ்சம் இவ்வளோ கலர் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் ரெட் கலர் பேப்பர் வந்து என் கண்ணில் அப்படி திக்குன்னு மாட்டுச்சு. திக்குன்னு மாட்டுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ரெட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் பாதி ரெட்டை யூஸ் பண்ணிட்டேன், பாதி இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பிங்க் கலர், டார்க் மெரூன், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எகெயின் மிக்சர் ஆக்கிக்கலாம். என்னென்னு தெரியல, ஒரே மிக்சராக இருக்குது. சர்ப்ரைஸ் மிக்சர் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஓகே, ஃபஸ்ட் இப்போ ஹார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ரெட் கலர் பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட்டுக்கு ரிலேட்டான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ஒரு 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஆனால் 4 வச்சுட்டு எத்தனை ஹார்ட் தான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே, லெட்ஸ் பிளான். அண்ட் இப்படி ஒரு கலர் இருக்குது, இது என்ன கலர்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பிங்க் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது. இது பிளாக் அண்ட் க்ரீன் தான், இது யூஸே ஆகாது. ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் ஷீட் என்கிட்ட இருக்குது. இந்த ஷீட்டில் பார்த்துக்கலாம். இருக்குது, எஸ் ஐ ஹேவ். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 ஷீட்ஸாவது இருக்கும். இதில் இன்னும் ஒரு கலர்லேயும் 10 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்னென்ன இது யூஸ் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பேப்பர்ஸில் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ரெட்டுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, நல்லா இருக்கும்ல, பார்த்துக்கலாம். ரெட்டுக்கு ரிலேட்டான கலர்ஸ்ன்னு சொன்னேன். ரெட்டுக்கு ரிலேட்டான கலர்ஸில் வேறு எதுவுமே இல்லை, ஆரஞ்சு தவிர. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு மாதிரிப்பட்ட ஒரு டார்க் பிங்க் அது இந்த சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அது அதனால இருக்கிறத வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும். ஹார்ட்ஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சின்ன குழந்தை கூட கட் பண்ணுவோம். அதனால் நம்ம டப்புன்னு ஹார்ட்டை வந்து கட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து நான் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் வேணும்லாம் கிடையாது, ஓரளவுக்கு குட்டியான ஹார்ட் கூட போதும். ஹார்ட்டாக தான் எனக்கு தெரியும் எப்படியும் வெளியில். ஸோ நம்ம வந்து நான் வந்து இப்போது 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எகெயின் நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன்.
யா நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாஃப் ஹார்ட்டை வந்து போட்டுட்டோம்னா டப் 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 டப்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நமக்கு பென்சில் தேவை. பென்சில் தேடலாம். பென்சில் எங்கே போகும்? இப்போது பென்சில் எடுத்துகிட்டு வரேன். பென்சில் ஸோ நான் வந்து இப்படி ஒரு ஹாஃப் ஹார்ட் போட்டிருக்கேன். நம்ம இதை கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த கட் பண்ணி. இதில் என்ன கொடுமையான விஷயம்னு சொல்லவா? காலையில் வரைக்கும் எப்படி சொல்கிறது, நேற்றுலாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், வேலையே இல்லாத மாதிரி இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு தோணவே தோணாது இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும், நம்ம வந்து நாளைக்கு நம்மளோட 6th month ஆனிவர்சரி ஆகும் அப்படின்ட்டுலாம் நமக்கு தோணவே தோணாது. காலையில் பப்பு விஷ் பண்ணவே இல்லை, நான் தான் விஷ் பண்ணேன். நான் தான் ஞாபகப்படுத்தியே விட்டேன். ஓகே, அதெல்லாம் மேட்ரே இல்லைங்கிற, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பட் இன்றைக்கி தோணுது, ஏன் நேற்று தோணலை எனக்கு? எப்போவுமே அப்படி தான், அந்த லாஸ்ட் மினிட்ல. ஆனால் ஒன் திங் என்னன்னு சொல்லவா, லாஸ்ட் மினிட்ல பண்ணுற சர்ப்ரைஸ் தான் சூப்பராக இருக்கும் எப்போவுமே. நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணோன்னா நம்ம வந்து நமக்கு வந்து அது ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது அதில். ஸோ லாஸ்ட் மினிட்ல பண்ணுற சர்ப்ரைஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸும் பப்புக்கு ஒரு இன்னும் இருமுது. ஸோ பப்புக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்புகிறேன். பப்பு தான் சொல்லணும் அதை. அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து எனர்ஜி மாதிரி. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நிறையா போடுவேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன்னா ஹார்ட் வரைஞ்சிட்ருக்கேன்டா, இந்த மாதிரி ஹார்ட் இந்த மாதிரி நான் வந்து ஹார்ட் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நல்லா தான் இருக்கும். இது கூட சேர்த்து ஒரு ஹார்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நான் வந்து ப்ளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தான். ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம அங்கே ஹார்ட் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேப்பர்ஸ் தேடிட்டோம், பேப்பர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓரளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ அது ஓகே, இந்த இடத்துக்கு அது செட் ஆகுது, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம், மேனேஜபிள் தான் அப்படின்னு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். மீதி இருக்கிறத வந்து இன்னொரு ஐடியா தோணுது. ஸோ இதை முடிச்சுட்டு அதை ஸோ இன் பிட்வீனில் வந்து பப்புவோட கால் வந்துச்சு. பட் ஆனால் என்ன அப்படின்னா, தூங்கலையான்னு கேட்டப்போ நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்ட்டு சமாளித்து அப்படியே காலை கட் பண்ணிவிட்டேன். ஸோ சுத்தமாக ஐடியாவே இருக்காது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, என்னோடய மெயில் ஐடி பப்புவோட ஃபோன்லேயும் லாகின்ல தான் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, கூகுள் ஃபோட்டோஸில் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆனால் ஒரு வேளை கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த டைமில் வந்து அவங்க தூங்கிடுவாங்க, ட்ராவலில் தான் இருப்பாங்க. இப்போ முடிஞ்சிருக்கும், இப்போ வந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, பார்த்துக்கலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியாதுல்ல. ஸோ ஹார்ட் எடுத்துக்கிட்டேன், செல்லோ டேப், பின்னாடி செல்லோ டேப். இப்போ வந்து டைமு 1 ஆக போகுது, 12:45 ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து என்டர் ஆனதும் இப்படி ஒன்று நான் பண்ணி வச்சுருக்கேன். ஹார்ட்டில் ஒரு கேண்டில் கூட வச்சுருக்கேன் அண்ட் யூ வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே பீடு. இது ஒரு டைப் ஆஃப், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார் தான். ஸோ இது வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா
நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண இந்த ஹார்ட்டு, அப்புறம் அதில் கேண்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு கேக் வைக்க போகிற இடம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். அம்மா சர்ப்ரைஸ் ஆனியா? என்னெல்லாம் வேலை பார்க்குறா பாருங்களேன். இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை. என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த நிழல் தந்த எதனாலோ ஒத்துக்கொண்ட. நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சில மின்னல் கண்ட. இனிமேல் என் வாழ்வே உன்னோடு. ஓ வருவேனே பின்னோடு. ஓ இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள் வேணும். கைரேக எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும். ஓ அன்பு ஏனும் பானோ என் உசுர் வர வேணும். மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கும் நீ வேணும். உள்ளங்கைக்குள்ள முகம் வச்சு ஒட்டிக்கொள்ள காலம் பூரா நீ வேணும். ஒன்ன பார்க்காத ஒத்த நொடி நெஞ்சுக்குள்ள ஏனோ கண்ணீரா மாறி தெரிக்கும். நீல நாள்தன நினைச்சிட பார்க்கல. கைகள் கோக்கனோதனும் மூச்சத முறை விரலில் பார்க்கற கூசுதான் நடுங்குதான். மிஞ்சிய மாட்டோம் கால் எடுத்து எதமா நெஞ்சோடு வைப்பேனே. குஞ்சிய தோடுல சாஞ்சிருப்பேன்.